வளர்ந்துகிட்டு இருக்கிறது தொழில் என்னன்னா முடிமாற்று அறுவை சிகிச்சை, இந்த டேட்டு குத்துறது, இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்கு. எல்லாருக்கும் இந்த ஆர்வம் இருக்கு. ஆனா அதுல போலி ஏகப்பட்டது இருக்கு. இது அறியாம மக்கள் போய் மாட்டிக்கிறாங்க. இதை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு மக்கள் கிட்ட கேட்டிருக்கோம். மக்கள் பல விதமான கருத்துக்களை சொல்லியிருக்காங்க. பாத்துருவோமா? சைடு எஃபெக்ட் வருமானு கூட தெரியல. அதோட இப்ப முடி அறுவை சிகிச்சைன்னு போய் அதுவும் முறையா பயிற்சி பெற்ற மருத்துவர்கிட்ட பார்க்க மாட்டேங்காங்க. அனுபவம் இல்லாத ஒரு டாக்டர்கிட்ட பண்ணாம இதை பண்ணவங்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு பண்றது மிக நல்லது. பத்தின விழிப்புணர்வு மக்கள்கிட்ட நிறைய பேர் கொண்டு போய் சேர்க்கணும். டேட்டு குத்துற இடங்கள் அங்கீகரிக்கப்பட்ட கடைகளா இருக்கா, அவங்க அந்த குத்துற ஊசி அதெல்லாம் உடனுக்குடனே சேஞ்ச் பண்றாங்களா, ஒருத்தருக்கு ஒருத்தர் மாத்தி யூஸ் பண்றாங்களா, அந்த சிகைங்க அலங்கார கடையில அந்த முடி சேவ் பண்ற, தாடி சேவ் பண்ற அந்த ரேசர்லாம் மாத்துறாங்களா, ஒருத்தருக்கு ஒருத்தர் மாத்துறாங்களாங்கிறத தொடர்ந்து கண்காணிச்சுட்டே இருக்கோம். அப்படி போதைக்கு எதிரான பிரச்சாரத்தை கல்வி நிலையங்களில் கொண்டு போகணும்னு நம்ம பேசுறோம். அது போன்ற ஒரு பிரச்சாரமா இதையும் நம்ம பேச வேண்டியது இருக்கு. முறையே அங்கீகாரம் பெற்ற இடங்கள்ல அவங்க இந்த அலங்கார வேலைகளை பண்ணிக்கிறணும். இன்றைக்கி இருக்கக்கூடிய பசங்களை பொறுத்த வரைக்கும் எது அட்ராக்டிவாக இருக்கோ அதை தேடி ஓடக்கூடிய காலத்தில் இன்றைக்கி பசங்க வந்திருக்காங்க. எது அட்ராக்டிவாக இருக்கோ அது பின்னாடி போகிறது, அவசரமாக சிந்திக்கவே இல்லாமல் அவசரமாக சில முடிவுகள் எடுக்கிறது. அவேர்னஸ் வீடியோனா ஒரு வீடியோ இல்லாட்டி ஷார்ட்ஸு எதுவும் யூடியூப்பில் போட்டாங்களா இன்ஸ்டாகிராமில் போட்டாங்கன்னா அது மூலம் நம்ம மக்கள் விழிப்புணர்வு அடைவாங்க. இதெல்லாம் அவாய்ட் பண்ணாதான் இனி ஃபியூச்சர் ஜென்ரேஷனுக்கு நல்லதா இருக்குங்க. இந்த ஹேபிட்ஸை விட்டுருங்க. உங்களுக்கும் நல்லது, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் நல்லது, உங்க ஃபேமிலிக்கும் நல்லது. தரம் உயர்ந்ததா, இதனால நமக்கு பின்விளைவுகள் வருதான்னு இளைஞர்கள் பார்க்கறதே இல்லை. அந்த நேரம் சந்தோஷம், டேட்டு இதுகளை குட்டணும், ஒரு ஸ்டேட்டஸ் எடுத்து போடணும். இந்த ஃபேஷன் ஒரு சில நேரங்களில் கெமிக்கல் சம்மந்தப்பட்டது இருக்கிறதுனால நம்ம உயிருக்கே ஆபத்தாக இருக்கும்.